ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில இருந்து நமக்கு ஜாப் ரெக்யர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ வச்சு தான் கேண்டிடேட் சூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 17 மார்ச் 2026 வரையும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா 8,500 இருந்து 23,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எத்தனை வேகன்சி இருக்கு, எந்த ஊர்ல ஜாப் லொகேஷன் இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். நமக்கு 2 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரசு ராசுதார் மருத்துவமனை தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவ மக்கள் நல்வாழ்வு துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அரசு ராசுதார் மருத்துவமனையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள விபரப்படி காலியாக உள்ள பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 17/3/2026 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. இதுக்கான பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானவை. இந்த ஜாப் ஒரு டெம்பரரி பேஸ்டு ஜாப்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 17 மார்ச் 2026 ஈவினிங்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த சுச்சுவேஷன்லயும் உங்களை பர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. 11 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் பேசஸ்ல தான் இந்த ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ரெனியூவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க பிளேஸ் ஆஃப் லொகேஷன் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ராசுதார் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட ப்ரூஃப்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டாச்ட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்க 17th மார்ச் 2026 ஈவினிங்குள்ள நேர்லயோ ஆர் ஸ்பீடு கொரியர் மூலியமாவோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. மேல கொடுத்திருக்க வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்ல உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டிசி, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிபிகேட் ஆர் எஸ்எஸ்எல்சி ஆர் ஹெச்எல்சி சர்டிபிகேட், ஆதார் கார்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், உங்களுக்கு முன்னுரிமை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட்டையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி ஃபில் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க போட்டோன்ற இடத்துல நீங்க ரீசெண்டா எடுத்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அங்க விட்டிடுங்க. பெயர்னு இருக்க இடத்துல உங்களோட பேரை ஃபில் பண்ணிடுங்க. தந்தை கணவர் பெயர்னு இருக்க இடத்துல நீங்க மேரிடு உமனா இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க, இல்லைன்னா உங்க ஃபாதர் நேம் ஃபில் பண்ணிடுங்க. கைபேசி எண்ல உங்களோட போன் நம்பர் எழுதிடுங்க. பிறப்பு தேதி மற்றும் வயதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட ஏஜ் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் முன்னுரிமை, உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமைகள் இருக்கு, நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க, ஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்க, ஆர் விடோவா இருக்கீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட்டையும் கீழே அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை இங்கே டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கிறத ஃபில் பண்ணிட்டு அதோட சர்டிபிகேட்டையும் கீழே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க. முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா ஆம் இல்லைன்னு கொடுத்துட்டு, இருந்ததுன்னா எத்தனை வருஷங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்குள்ள சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கிராமம் மற்றும் அருகில் உள்ள துணை சுகாதார நிலையத்தின் பெயரை இங்க ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த பிளாக், எந்த தாலுகா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்கிறத இங்க ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் இங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட கையெழுத்தை இங்க போட்டு நீங்க மேல ஏதாவது சர்டிபிகேட்ஸ் அட்டாச் பண்ற மாதிரி அந்த சர்டிபிகேட்ஸ் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு இந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணி நீங்க நேர்ல போயோ ஒரு கொரியர் மூலியமாவோ இதுல மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்ல 17/3/2026 நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணிருக்க ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு உள்ள ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா 23,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் ஆர் 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரிக் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கீழே படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் சேம் 17th மார்ச் 2026 ஈவினிங் வரையும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு டெம்பரரி பேஸ்டு ஜாப்னு சொல்லியிருக்காங்க. எந்த சுச்சுவேஷன்லயும் பர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. 11 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ரினியூவல் பண்ணி உங்களை ஒர்க்ஸ்ல வச்சுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே ராசுதார் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேம்
தஞ்சாவூர் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுல உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி ஃபில் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்க சேம் டிசி, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு நீங்க பர்த் சர்டிபிகேட் ஆர் 10th 12th சர்டிபிகேட், ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா அந்த இதுக்குள்ள சர்டிபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிபிகேஷன்ஸ், அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.